ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அத்தியாயம் 6. அஞ்சலியை பற்றி அம்மாவிடம் எப்படி பேசுவது? தயக்கத்தோடு யோசனையில் ஆழ்ந்திருந்த சசிகுமாரிடம் தானாகவே பேச்சை ஆரம்பித்தாள் பானுமதி. சசி, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன். அருகில் வந்து அமர்ந்து மகனை வாஞ்சியோடு பார்த்தாள். எதை பற்றிம்மா பேச போகிற? உன் கல்யாணத்தை பற்றி. சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தான் சசிகுமார். கல்யாணம் என்றதுமே மனதுக்குள் குதூகலம் ஊற்றெடுத்தது. அம்மாவே என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேச நினைக்கும் போது நானும் அஞ்சலியை பற்றி சொல்லிட வேண்டியது தான். இதுதான் நல்ல சமயம். இப்போதே சொல்லிடு சொல்லிடு. மனசுக்குள் ஒரு குரல் கூவியது. உதடுகளை நாக்கினால் ஈரமாக்கி கொண்டான். நானும் அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன் என்றான். பார்வையை தாழ்த்தி கொண்டான். நீயும் இதை பற்றி தான் பேசலான்னு இருக்கியா? ஆச்சரியமே பார்த்தால் பானுமதி. ஆமாம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் பயந்துட்டே இருந்தேன். பீடிகையோடு தொடர்ந்தான். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சுமா. சொல்லு. அவளுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. என்ன சொல்ல போகிறானோ என்று படப்படப்பாக இருந்தது. நீ கோவப்படாமல், என்னை திட்டாமல், என்னோட ஆசைக்கு தடை சொல்லாமல் மனப்பூர்வமாக சம்மதிக்கதா இருந்தால் இதை நான் சொல்கிறேன். நான் என்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன் சசி? சும்மா சொல்லுடா. அம்மா, நான் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சசி. அவள் பேர் அஞ்சலி. அவளும் என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறா. அவங்க அப்பா பரந்தாமன் பெரிய பணக்காரர். அஞ்சலி ஒரே பொண்ணு. இத்தனை நாளாக மூடி வச்சிருந்த காதல் விவகாரத்தை அவங்க அப்பா கிட்ட அஞ்சலி சொல்லிட்டா. அவன் மேல் உயிரியே வச்சுக்கிறேன். அவங்க அப்பாவும் எங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டார். நாளைக்கு அவர் உன்னை பார்த்த இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கார். நீ என்னம்மா சொல்கிற? அவரை வர சொல்லட்டுமா, வேணாம்னு சொல்லட்டுமா? விஷயத்தை சுருக்கமாய் ஒரே மூச்சில் சசிகுமார் சொல்லி முடித்தான். பானுமதிக்கு பேச்சே வரவில்லை. இதயத்தை இரண்டாய் பிளப்பது போல் இருந்தது. எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளை அஞ்சலிக்காக பரந்தாமன் பானுமதி வீட்டுக்கு வருவாரா? அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.